வணக்கங்க. இன்றைக்கி சூப்பராக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பொரியல் தட்டைக்காய் வச்சு தாங்க செய்கிறேன். ஒரு மண்சட்டியை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்ச பின்னாடி அதில் ஆயில் சேர்த்தி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிங்க. சோம்பு பொரியட்டுங்க. சோம்பு பொரியும் போது படப்படன்னு சவுண்டு வரும். சோம்பு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். பார்த்து எடுத்துகிட்டு தம்பி. இப்போ ஒரு 4 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்திக்கலாங்க. பூண்டு கூடயே வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். வதங்கின பின்னாடி ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வந்து வித்தியாசமாகவும் இருக்குது. சப்பாத்தி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் தட்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தளவு கட் பண்ணுங்க. இந்தளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியோடு சேர்த்திருக்கோங்க. இதே நல்லா வதக்கலாம். எப்போவுமே மண் சட்டியில் சமைக்கிறவங்க சிம்மில் வச்சு சமைச்சிங்கன்னா தான் சீக்கிரம் சட்டி வந்து உடையாது, கீழே வீர் விடாது. பொரியல் தட்டைக்காய் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. பிஞ்சு காயாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும். இப்போ இது கூடயே சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா காய் கூட நல்லா செய்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நான் அப்படியே எடுத்து சாப்பிடும்போதே டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூட கசகசா முந்திரி சேர்த்துனாலும் சேர்த்துலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்ல பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை குழம்பு கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், குழம்பு கூட சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான அருமையான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொரியல் தட்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க. ஒரு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கங்க. மண் சட்டி ஹீட்டில் ஆவி அடிக்கிறதுனால கேமராவில் நல்லா பிக்சர் தெரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம அடுப்படியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லாஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொரியல் தட்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.